கதிரானந்த் எம்பியால் பார்லிமெண்ட் உட்கார்ந்துருக்கார். ஏழை எளியவனை பார்க்கவே மாட்டார், கஷ்டப்பட்டவனை பார்க்கவே மாட்டார், ஏழை மாணவனுக்கு உதவி செய்ய மாட்டார், துரைமுருகனும் செய்ய மாட்டார், மகனும் செய்ய மாட்டார். ஆனால் அவர் தான் இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு நெஞ்சை பிடிச்சி கதறினார். அவருடைய தொகுதியிலே வெற்றி பெற முடியல. அவருடைய சிஷியனுக்கெல்லாம் ஜெயிச்சிட்டானுங்க. ராணிப்பேட்டை காந்தி அவருடைய சிஷியன், நந்தகுமார் அவருடைய சிஷியன், எல்லாருக்கு உதவியாளராக இருந்தவர்கள் பூரா இப்போ மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க. தேவராஜ் எல்லாம் இவர் தான் வேலூர்லேருந்து சென்னைக்கே கூப்பிட்டு வந்தார். அவங்களாம் ஜெயிச்சு பவர் சென்டரில் இருக்காங்க. இப்போ இவருக்கு அந்த இடம் இல்லையா? வாழ்நாள் முழுக்க துரோகம் செய்வதே தன்னுடைய தொழில். கருணாநிதிக்கே உண்மையாக இருக்க மாட்டார் துரைமுருகன். ஆமாம் ஆமாம் ஆமாம், கருணாநிதிக்கே தெரியும். வெளியில் அனுப்பிச்சா தனக்கு பெரிய குடைச்சலாயிருவார். அது அந்த காரணத்தினால கூட வச்சுக்கிறது. அண்ணன் சொல்லுவார். அப்படிதான் அண்ணன் சொன்னால் அப்போவே கவுக்கிறது வன்னியர் சமுதாயம். ஆமாம், அந்த தனக்கு எதிராக போயிடுவார. நீங்கள் நாஞ்சில் மனோகரம் ஒருக்கா கருவின் குற்றமா கர்த்தாவின் குற்றமானு ஒரு கவிதை எழுதினார் கருணாநிதியை நோக்கி. அதற்கு பிறகு அவர் எங்கேயுமே உடம்புல கூடவே வச்சுக்குவார். ஏன்? இன்னும் பல ரகசியங்களை சொல்லிடுவார். யார்? அவர் இறந்து போயிட்டார் நாஞ்சில் மனோகரன். இப்போ அதே கதை தான் துரைமுருகன். துரைமுருகனை பொறுத்தவரை துரைமுருகன் வெளியே விட்டால் பல ரகசியங்கள் தெரியும் கருணாநிதி குடும்பத்தில். ஏன்னா 87 வருஷம் அங்கே இருக்கார். வயசு 87, பிறந்தோனையுமே வந்துட்டார்.